வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு தமிழக அரசியல் எப்பொழுதுமே சுவாரஸ்யமாகவும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நொடியிலையும் என்ன ஆச்சரியம் நடக்க போகுது அப்படிங்கிறத கணிப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டே ஒவ்வொரு காட்சிகளும் மாறிட்டுருக்கு. அந்த வகையில் வீத லீடர்ஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பை தொடங்கி கட்சியாக மாற்றுறதுக்கான முஸ்தீப்பில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பல அதிரடிகளை செய்கிறதுக்கு ரூட்டை மாற்றுறாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கக்கூடிய தகவல். திமுகவை நெருங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதை விட மிக முக்கியமாக இந்துத்துவ கோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சன்னமான குரலில் ஒழித்தாலும் அவர் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்னதான் நடக்க போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் பாஜகவை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்ததில் அண்ணாமலை அவர்களோட பங்களிப்பு முக்கியமானது. அண்ணாமலை காலத்திற்கு முன்பு அண்ணாமலை காலத்திற்கு பின்புன்னு தமிழ்நாட்டில் பாஜகவோட வளர்ச்சியை இரண்டு கூறுகளாக பிரிச்சிடலாம். என்னதான் கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள்ங்கிற கோஷம் பாஜகவால் 2014 முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவோட வளர்ச்சிங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாக ஆனதே கிடையாது. அதே நேரத்தில் 2014 பாராளுமன்ற தேர்தலில் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன், அதே போன்று தருமபுரி தொகுதியில் அன்புமணி ராமதாஸ், அதாவது பாஜக கூட்டணியில் அப்படின்னு 2 எம்பிக்கள் கிடைச்சாங்க. அதே 2024 பாஜக தன் தலைமையில் ஒரு கூட்டணியை அமைச்சப்ப ஓட்டு சதவீதம் அதை விட அதிகரித்தது. ஆனால் வெற்றி என்கிற கோடு பதிவு செய்யப்படலை. வெற்றி பதிவு செய்யப்படாததோட தமிழ்நாட்டில் பலரும் பாஜகவை திரும்பி பார்த்தாங்க. காரணம், பாஜக 11% ஓட்டை எடுத்திருந்தது அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அடுத்து பாஜக அலையன்ஸ் ஒரு 18% எடுத்திருந்தது. அந்த நேரத்தில் பாஜகவோட மாநில தலைவராக இருந்தவர் அண்ணாமலை திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கு எதிராகவும் களமாடினார். ரொம்ப குறிப்பாக திமுகவுக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக களமாடினார். திமுக ஃபைல்ஸ் அப்படிங்கக்கூடிய பேரில் திமுகவுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஃபைல்களை வெளியிட்டு வந்தார். சரி, இப்போ என்னதான் நடக்குது? இப்போ பாஜகவில் அவருக்கு மாநில தலைவர் பதவி போயிருந்த சூழலில், அடுத்து நடந்த எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் முக்கியத்துவம் கிடைக்காத சூழலில் பாஜகவில் முறைப்படி ராஜினாமா செய்துட்டு, வழக்கமாக ராஜினாமா செய்கிறவங்க நான் என்னுடைய ராஜினாமாவை வேண்டுறேங்க அப்படின்னு இருந்த இடத்துல இருந்தால் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா போன்றவர்களெல்லாம் சந்தித்து விட்டு ராஜினாமா செய்திருந்தார். அப்படி ராஜினாமா செய்த பின்னாடி அண்ணாமலை அவர்கள் ரொம்ப முக்கியமாக நுட்பமான ஒரு காய் நகரத்தில் தொடங்கினார். வீத லீடர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை தொடங்கினார். இந்த அமைப்பில் இணைய வழியில் உறுப்பினர் சேர்க்கை செய்யலாம். அவர் எதிர்பார்த்தது நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய போது, இன்றைக்கி அவர் முதல்வராக மாறிவிட்டார். நடிகர் என்கிற வார்த்தையை நான் கடந்த காலங்களில் அவர் தொடங்கியதனால் ஒப்பிட்டு சொல்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய போது 3 நாட்களில் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பினர் சேர்க்கை இணைய வழியில் 1 கோடியை கடந்தது. அப்போ அண்ணாமலை அதில் பாதியாவது கடந்தாதான் நம்ம வீரியமான நபர் அப்படின்னு அவர் நம்பியிருந்தார். ஆனால் ஒட்டு மொத்தமாக இத்தனை நாட்களில் 18 லட்சம் பேர் தான் சேர்ந்துருக்காங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி தாவேக்கால சேர்றவங்க பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகிகளாக இருக்காங்க, பெரும்பான்மை அதிமுக நிர்வாகிகளாக இருக்காங்க, காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லேருந்து விலகியவர்கள் இருக்காங்க, இடதுசாரிகள்லேருந்து கூட மகேந்திரன் போன்றவர்கள் வராங்க, இப்படி பல கட்சிகள்லேருந்தும் வராங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பின்பாக வந்திருக்கக்கூடிய அந்த 18 லட்சம் பேர்களில் பெரும்பகுதி பேர் ஏற்கனவே பாஜகவில் இருந்தவர்கள், அதாவது தேசிய அளவில் அகில இந்திய அளவில் மோடியால் ஈர்க்கப்பட்டவர்கள். ஸோ அப்போ அவர்கள் தான் பெரும்பகுதி பேர் இணைகிறாங்க. அப்போ இந்த இடம் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை தருது. நம்ம போகிற திசை சரியாக இருக்குமா? இந்துத்துவ அரசியலுக்கான களம் தமிழ்நாட்டில் இவ்வளவுதானா? ஒரு 18 லட்சம் பேர் தான் நமக்கு பின்னால் வந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய இடம் அவருக்கு கொஞ்சம் அயற்சியையும் புதிய முயற்சியையும் தந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படின்னா என்ன செய்ய போகிறார் அண்ணாமலைனா, சில சமரசங்கள் செய்யப்படுது. அதை நம்ம சில நுட்பமான பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஒரு முக்கியமான வழக்கு ஒன்று 17வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. குற்றவியல் நடுவர், அதாவது மஜிஸ்ட்ரேட் செந்தில்குமார் முன்னாடி தான் அந்த வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த வழக்கினுடைய மையப்பொருள் என்ன தெரியுமா? பேசு பொருள் அப்படின்னு போனோம். திமுக ஃபைல்ஸ்ன்னு வெளியிட்டார்ல அண்ணாமலை அவர்கள். அப்போ அந்த திமுக ஃபைல்ஸில் திமுகவினுடைய மிக முக்கிய தலைகர்த்தர்களில் ஒருவரான டிஆர் பாலு அவர்கள் குறித்தும் அவருடைய பையன் டிஆர்பி ராஜா குறித்தும் பல்வேறு நிறுவனங்கள் இருக்கிறதாகவும் 100 கோடிக்கு மேலே சொத்தை குவித்திருக்கிறதாகவும் அவர்கள் மேலே ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அண்ணாமலை அவர்கள். அதனால் அவர் டிஃபர்மேஷன் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டப்படி, அதாவது அவதூறு வழக்கு. ஒரு நபரை அவதூறாக பேசிட்டா ஒரு பெருந்தொகையை குறிப்பிட்டு இது அவதூறாக எனக்கு தாங்க, அல்லது அதில் தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ப்ரேயருங்கும் போது நம்ம கடவுளை வழிபடுகிற பொழுது எப்படி பிரார்த்தனையோ அது மாதிரி நீதிமன்றத்தில் ப்ரேயர் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக பார்க்கப்படும். இதுதான் மஜிஸ்ட்ரேட் முன்பு இருந்த வேண்டுகோள். இந்த வழக்கை தொடர்ந்தது யார்? டிஆர் பாலு. இந்த வழக்கினுடைய யார் மீது தொடரப்பட்டிருந்தது? அண்ணாமலை அவர்கள் மீது. அண்ணாமலை அவர்கள் மீது தொடரப்பட்ட அந்த வழக்கில் அண்ணாமலை தானே ஆஜராகி வாதாடினார், குறுக்கு விசாரணை செய்தார். கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறுக்கு விசாரணையை அவர் செய்தது. டிஆர் பாலுவை இவர் செய்தார் குறுக்கு விசாரணை. அது பெரிய பேசு பொருளாலாம் ஆனது, அண்ணாமலை அவர்கள் கிராஸ் செய்கிறார் அப்படிங்கிறது. அப்போ அப்படி குறுக்கு விசாரணையெல்லாம் செய்த அந்த வழக்கை தொடர்ந்து அப்போ
டிஆர் பாலுவும் நிறைய குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை மீது வைத்தார். அண்ணாமலையும் நிறைய சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார், அவருடைய மனைவி பேரில் வாங்கியிருக்கார், உறவுகள் பேரில் வாங்கியிருக்காருன்னு சொன்னார். இதனால் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு டிஃபர்மேஷன் ஷூட் போடுறார், அவதூறு வழக்கு. அந்த 2 அவதூறு வழக்காலும் எங்கே நிலுவையில் இருந்தது, சைதாப்பேட்டை கோர்ட்டில் பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. அங்கு மஜிஸ்ட்ரேட் செந்தில்குமார் முன்பு இந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. இந்த சூழலில் தான் நேற்று இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக அண்ணாமலை அவர்கள் டிஆர் பாலு மீது போட்ட அவதூறு வழக்கை திரும்ப பெற்றிருக்கிறார். டிஆர் பாலு அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது போட்ட அந்த அவதூறு வழக்கை திரும்ப பெற்றிருக்கிறார். ஏதோ ஒரு சமரச புள்ளி. திமுக அந்த சைடு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை இழந்திருக்கிறது, அனைத்து கூட்டணி கட்சிகளையும் தாவேகாவிடம் இழந்திருக்கிறது. பெரும்பான்மையான கட்சிகள் நகர்ந்திருக்கின்றன. மிச்சம் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படி நம்ம பார்த்தா ரொம்ப குறுகலான கட்சிகள் தான் அவர்களோடு இருக்காங்க. தேமுதிக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் தான் இருக்காங்க. அப்போ அண்ணாமலை அவர்களோட இந்த நேரத்தில் ஒரு சாஃப்ட் கார்னர். அண்ணாமலையும் இன்றைக்கி மத்தியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியின் அங்கம் இல்லை, திமுகவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி இல்லை. அந்த புள்ளியில் சமரசம் நடந்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. பட் திமுகவோடு இது எதற்காக இந்த சமரசம் ஏற்பட்டது என்பது ஒரு கேள்விக்குறி. ஒன்று, பரஸ்பரம் 2 வழக்குகளும் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அப்போ யாரோ ஒருவர் விட்டு கொடுத்திருக்கிறார்களா அல்லது இருவரும் பேசி சமரசம் செய்து கொண்டார்களா என்பது இன்னொரு புள்ளி. சட்டம் அனுமதிக்கிறது, சமரசம், இசைவு, தீர்ப்பாயம் என்றெல்லாம் இருக்குது. ஸோ இது சட்டம் அனுமதிக்கக்கூடிய புள்ளி. அதனால் நம்ம சட்டப்படி அந்த விமர்சனம் செய்ய முடியாது. சமரசம் என்பது நீதிமன்றத்திற்கு உள்ளேயும் நீதிமன்றத்திற்கு வெளியேயும் செய்யப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு முன்பு இப்படி மனுக்கள் போட்டு சமரசம் செய்து கொள்ளலாம். இதே போன்று நீங்கள் லோக் அதாலத்னு சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றங்களின் முன்பு கூட சமரசம் செய்து கொள்ளலாம். ஸோ அந்த இடம் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இடம் இல்லை என்றாலும் அண்ணாமலை திமுகவோடு செய்த சமரசத்தின் பின்னணி என்ன, அல்லது அது ஏன் அந்த வழக்கை நீர்த்து போக செய்வதற்கு 2 தரப்பும் முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அடுத்தது மிக முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா போகிறார். அமெரிக்கா போகிறதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது அப்படின்னா, அங்கே நியூ ஜெர்சி அப்படிங்கக்கூடிய பகுதியில் பெட்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்குது. அது என்னென்னா வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம். அதனுடைய 39வது தமிழ் விழா நடக்க போது அங்கே தான் அண்ணாமலை அவர்கள் கெஸ்ட்டாக போகிறார். அதில் என்ன தப்பு, தமிழ்ச்சங்கத்துக்கு போகிறார், அதில் என்ன தப்புனா, அந்த பெட்னாவுக்கு மாற்றாக இன்னொரு தமிழ்ச்சங்கம் தொடங்கப்பட்டது. அந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய பேர் என்னென்னா சான் பிரான்சிஸ்கோ நகர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பாரதி தமிழ்ச்சங்கம். அங்கே தான் 2022 அண்ணாமலை போயிருந்தார். காரணம் என்ன தெரியுமா, அந்த சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடியது இந்துத்துவ ஆதரவு தமிழ்ச்சங்கம், அதான் பாரதி தமிழ்ச்சங்கம். பாரதியாருடைய பேரில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பாரதியார் இந்துத்துவவாதியான இல்லை. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கம் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்றவனுக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது. ஆனால் அவர் மதத்து பாடல்களை பாடியிருக்கிறார். கண்ணன் பாட்டு பாடியிருக்கிறார், குயில் பாட்டு பாடியிருக்கிறார், பாஞ்சாலி சபதம் பாடியிருக்கிறார். பாஞ்சாலி சபதத்தை பாடுகிற பொழுது கூட மண் விடுதலையும் பெண் விடுதலையும் ஒரு சேர பேசுகிறார். ஸோ அப்போ அவர்களே ஜாதிய மத வட்டத்துக்குள் அடைக்கக்கூடாது என்றாலும், தமிழ் கவிஞன், பறந்துபட்ட கவிஞன் என்றாலும், முன்னாள் ஆளுநர்லாம் உங்களுக்கு தெரியும், பாரதிக்கான ஒரு விழா எடுத்திருந்தார் RN ரவி அவர்களே. ஸோ அப்போ அது இந்துத்துவ சக்திகள் கிட்டத்தட்ட பாரதியாரை அவங்களுக்கான ஒரு லோகோவாக எப்படி வள்ளுவருக்கு விரும்புகிறார்களோ அதுபோன்று விரும்பக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தது. அங்கே தான் பாரதி விழாவில் தான், பாரதி தமிழ்ச்சங்கத்தில் தான் கடந்த காலங்களில் அண்ணாமலை போயிருந்தார். இந்த பெட்னோ அப்படிங்கக்கூடிய அந்த பெட்னா தமிழ்ச்சங்கம் என்பது திமுக ஆதரவு தமிழ்ச்சங்கம். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வலதுசாரிகளுக்கு எதிரான, திமுக என்று கூட நம்ம அதில் சொல்லிவிட முடியாது, அதுக்கு மாற்றாக தொடங்கப்பட்ட வலதுசாரி தமிழ்ச்சங்கம் தான் கிட்டத்தட்ட பாரதி தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய விழாவில் இந்த முறை பெட்னா தமிழ்ச்சங்கத்தினுடைய விழாவில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்கிறார். எல்லா கணக்கையும் கூட்டி கழித்து பார்த்தால் வெறும் 18 லட்சமாக இருக்கக்கூடிய உறுப்பினர் சேர்க்கை. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம், நீங்கள் 100% வாக்குகள் இருக்குன்னா பாஜக 2024 18% ஓட்டு எடுத்திருக்கு. ஆனால் அந்த அலையன்ஸ் 18% எடுத்திருக்கு. பாஜக எதிர்ப்பு வாக்கள் 82% தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ அண்ணாமலையினுடைய அரசியல் மேலெழும்ப வேண்டும் என்று சொன்னால் பாஜக இந்துத்துவா வலதுசாரித்துவ அரசியலுக்கு அப்பாற்பட்டு பெரியார் அரசியல், அண்ணா அரசியல், மார்க்சிய அரசியல், இடதுசாரித்துவ அரசியல், தத்துவ அரசியல், சித்தாந்த அரசியல் அனைத்தையும் பேச வேண்டியிருக்கு. இந்துத்துவ அரசியலை அதற்குள் ஒரு நீர்புத்த நெருப்பாக சின்ன புள்ளியாகத்தான் பேச வேண்டிய தேவை இருக்குது. அந்த புள்ளியை நோக்கி அண்ணாமலை நகர்கிறாரா என்கிற சந்தேகமும் கேள்வியும் செயல்பாடுகளின் வழியாக நமக்கு எழுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்னோடு உங்களை சந்திக்கின்றேன். அதே போன்று அண்ணாமலை அவர்கள் வலதுசாரித்துவ அரசியலிருந்து முழுக்க நகர்ந்தால் அவர் பின்னால் இப்போ திரண்டிருக்காங்கல்ல 18 லட்சம் பேர், அதில் பெரும் சேதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. பார்க்கலாம் காலம் எப்படி யாரை திசை மாற்றுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.